ஹாய் மக்களை, இப்போ பார்த்தீங்கன்னா டைம் உங்களுக்கு வந்து ஆஃப்டர்நூன் 3 o'clock ஆகுது. நாங்கள் வந்து மாலுக்கு வந்திருக்கோம், அமனோரா மாலுக்கு. இவங்க 2 பேர் முன்னாடி போயிட்டாங்க. எதுக்காகனா ரிலையன்ஸ் டிஜிட்டலுக்கு. நாங்கள் என்ன வாங்குகிறோம் என்ன அப்படிங்கிறதுலாம் நம்ம கண்டிப்பாக வ்ளாகில் போய் பார்க்கலாம். ஆஃப்டர்நூன் டைம்ங்கிறதுனால அந்தளவுக்கு கும்பல் இல்லை, ஃப்ரீயாக இருக்குது அந்த மால். இந்த கடை ஆக்சுவலாக புதுசாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டைம் வந்து போய் இந்த பீகாக் பார்த்தோம், அதே டெக்கரேஷன் தான் இருக்குது. வெஸ்ட் சைடு இருக்கு, போகலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பார்க்கிங்லேருந்து வந்தால் ரொம்ப பக்கத்தில் இருக்கு. பாருங்களேன், பார்க்கிங் இருக்குது. நாங்கள் வரப்போ வந்து ஆட்டோவில் தான் வந்தோம். ஸ்மார்ட் அதுக்கப்புறம் டிஜிட்டல் ரெண்டுமே வந்து பக்கத்தில் இருக்குது. போகலாம். அனிருத்தோட பர்த்டேக்கு ட்ரெஸ் வாங்குறதுக்கு ஜஸ்ட்டு ஜூடியோ வந்திருக்கோம். இன்னும் ஆஃபர்ஸ்லாம் போகுதுன்னு போட்டிருக்காங்க. நல்லா தானே இருக்கு. பேக் போ, டர்ன் பண்ணு. நல்லா தானே இருக்கு. உனக்கு பிடிச்சிருக்குன்னா எடுத்துக்கோ, அதுவும் ட்ரைல் பண்ணி பாரு. சரி, ஓகே. கம்ஃபர்டபுளாக இல்லைன்னா கழிவு. மேலே பார்த்தீங்களா, அழகாக வந்து நேஷ்னல் ஃப்ளாக் இருக்குது. ஆக்சுவலாக இப்போ தானே வந்து இண்டிபெண்டன்ஸ் டே போச்சு, அதுக்காக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க. எவ்ரி இயர் இதே மாதிரி தான் இருக்கும். சீலிங்கில் ஃபுல்லாக நேஷ்னல் ஃப்ளாகில். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து ரிலையன்ஸ் டிஜிட்டல் போயிருந்தோம்னு சொன்னோம்ல, அங்கே நாங்கள் பார்க்குறது ஒரு சில விஷயங்கள் கிடைக்கல. அது என்ன பார்த்தோம் என்ன ஏதுங்கிறதெல்லாம் நான் வீட்டில் வந்து ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் எங்கள் அமனோராவில் சுற்றிட்டு இருந்தோமா, அனிருத்க்கு 2 டிஷர்ட் வாங்கினோம். நெக்ஸ்ட்டு நாங்கள் எங்கள் அமனோராலேருந்து சீசன்ஸ் டிஜிட்டல் போக்குறோம். சீசன்ஸோட ரிலையன்ஸ் டிஜிட்டல் போயிட்டு வாங்கணும். மக்களை, இப்போ நம்ம வந்து சீசன்ஸ் மால் வந்து வந்தாச்சு. இங்கே தாங்க சினிபோலிஸ் தெரியுது. அங்கே மேலே அங்கே கூலி படம் ஓடுது, போவே முடியல. ஏன்னா 18+ தானே மூவிக்கு அலவுடு. இந்த அனிருத் பையனை நாங்கள் போயிட்டு வரோம்டா அப்படின்னா விடமாட்றான். அழகாக இருக்கும். நைட் டைமில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்டிங்லாம் இருக்கும். பாருங்கள், நிறைய பேர் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிறாங்க. ஆக்சுவலாக இது பார்த்தீங்கன்னா அமனோராவோட நல்ல பெரிய மால். அழகாக பாருங்கள், டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பலூன்ஸ்லாம் வச்சு. கீழே ஒரு பெரிய கார் எக்ஸ்போ மாதிரி இருக்குது. எல்லா காரும் இருக்குது. நான் காட்டுறேன், வேணா வாங்கிக்கலாம் போல இருக்கு. எங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் வந்து காரே கிடையாதுங்க. ஏன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து எவ்வளோ காஸ்ட்லியான கார் வாங்கினோன்னு வச்சுக்கோங்க, வெளில எடுத்துகிட்டு வந்த உடனேவே அதோட வேல்யூ வந்து கண்டிப்பாக 20 to 30% அடுத்த நிமிஷமே இறங்கிடும். இந்த ஒப்பீனியன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஒப்பீனியன் இருக்கும். பட் எங்களோட பக்கெட் லிஸ்ட்டில் கார் இல்லை. இதானடா டிஸ்க்கு. PS5லே பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 இருக்குது. இது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து டிஜிட்டல் COD பண்டல். இது வந்து ஸ்லிம்மு டிஸ்க் வெர்ஷன். ஆக்சுவலாக நாங்கள் வந்து டிஸ்க் வெர்ஷன் தான் வாங்கலான்னு இருக்கோம்.
அதோட ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 52,990. இதுதான் அந்த டிஸ்க் வெர்ஷனோட PS5 கன்சோலர். அனிருத் ஹாப்பி அனி, இங்கே பாரு. அனிருத்தோட பர்த்டே வருது நெக்ஸ்ட் வீக். அதுக்கு தான் இது பர்த்டே கிஃப்ட் அவனுக்கு. பாருங்க அனிருத் மூஞ்செல்லாம் பல்லா இருக்குல்ல அனிருத். பிபிஎலோட ஃப்ரிட்ஜ் பாருங்க, ஓப்பன் பண்ண அனிருத். நல்லா ஸ்பேஷியஸாக இருக்குல்ல. மெதுவா மெதுவா. வா பயங்கர ஸ்பேஷியஸ். தள்ளிக்கோ கண்ணா. கூழ் அந்த வெஜிடபிள் ஸ்டோரேஜ்க்கெல்லாம் நல்ல ஒரு மாதிரி சூப்பராக இருக்கும். நல்ல லக்ஸரியாக இருக்கும். சில இதுலலாம் டிவி ஸ்க்ரீன் கூட இருக்கும். ஆக்சுவலி இதுலேயுமே கண்ட்ரோல் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். இங்கே இருக்க பாரு குவிக் ஃப்ரீஸ் இது எல்லாமே. ஆக்சுவலாக பாருங்களேன், எம்ஆர்பி வந்து 124,490, இது வந்து 81,990 தான். ஆக்சுவலாக இப்போ நான் கொஞ்சம் நாளாக சில இது கற்றுக்கிட்டேங்க. நான் எல்லாமே ஆன்லைனில் தான் வாங்குவேன்னா, பட் பக்கத்தில் இருக்கிற கடையில் விசாரிச்சுட்டு வாங்குறது நல்லதுன்னு தோணுது. ஏன்னா இங்கேயும் நிறைய ஆஃபர்ஸ்லாம் இருக்குது. ராகேஷ் வந்து பேமெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்கோ. அனிருத் அனிருத்க்கு காஸ்ட்லியஸ்ட் பர்த்டே கிஃப்ட் கிடச்சிருக்கு. ஆக்சுவலாக இப்போலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், டெபிட் கார்டுக்கு வந்து எந்த ஆஃபர்ஸும் இல்லைங்க. இவங்க கிரெடிட் கார்டெல்லாம் ப்ரமோட் பண்ணணுன்னு தான் ஆஃபர்ஸ் இருக்குது. கம்பேரிட்டிவாக நம்ம பார்க்குறப்போ டெபிட் கார்டை விட உங்களுக்கு வந்து கிரெடிட் கார்ட்ஸ்க்கெல்லாம் தான் வந்து ஆஃபர்ஸ் நிறையா இருக்குது. பட் இந்த ஒரு ஆஃபருக்காக நம்ம கிரெடிட் கார்டு வாங்கிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து மாட்டிப்போம்னு சொல்லிட்டு நாங்கள் டெபிட்டில் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வாங்கியாச்சு. பேமெண்ட் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது ஒரு 5 minutes ஆகும் போல் இருக்குது. கால் வலிக்குதுங்க. அம்மனோரா ஃபுல்லாக நடந்து அம்மனோராலேருந்து இப்போ சீசன்ஸ் வந்து சரின்னு சொல்லிட்டு நான் இப்போ கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன். நிறைய ஆஃபர்ஸ்லாம் போயிட்டுருக்குங்க. ரிலையன்ஸ் டிஜிட்டலில் உங்களுக்கு எதாவது வாங்கணும் அப்படின்னா ஹவுஸ் ஹோல்ட் ஐட்டம்ஸு நீங்கள் வந்து போய் வாங்கிக்கோங்க. இந்த பையன் பாருங்க இவ்வளோ சிரிச்சு இவனை நான் பார்த்ததே இல்லை. மூஞ்செல்லாம் பல்லா இருக்கு. இது மட்டும் வாங்க முடியுமா? தொட்டு இது கூட கண்ட்ரோலர் வாங்கணும், அதுக்கப்புறம் கேம்ஸ் வாங்கணும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னது மானிட்டர் வாங்கணுமா. பெரிய பட்ஜா இருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறமும் அந்த கண்ட்ரோலர் இது கூட செட் ஆகுமா? எனக்கு தெரியல, போய் செக் பண்ணால் தான் தெரியும். செட் ஆகும் பார்ப்போம். ஹாய் மக்களே, மாலுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா வந்தாச்சு வீட்டுக்கு. ஆக்சுவலாக நான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இந்த மாதிரி நாங்கள் PS5 வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, பேசியாச்சு, எல்லாமே ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோன்னா ஓகே பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கவுண்டருக்கு போயிட்டோம். வெயிட் பண்ணிகிட்ருக்கோன்னு சொன்னேன்ல. அதுக்கப்புறம் செம்ம காமெடி நடந்தது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்களோட கார்டு எடுக்கவே இல்லை. அது எதனால ரீசன் அப்படிங்கிறதும் புரியல. அவங்களும் டிஃப்ரெண்ட் மெஷின்ஸில் ட்ரை பண்ணாங்க. டிஃப்ரெண்ட்டாக என்னென்னமோ பண்ணாங்க. பட் ஆனால் வந்து என்ன சொல்கிறது, எதுவுமே எடுக்கல. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து கார்டு இதில் பண்ணிடலாம், கார்டு இதில்ங்கிறேன் ஷாப்போட கார்டில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. சரி ஓகேன்னு சொன்னோம். அதே மாதிரி கார்டு வந்து என்ன சொல்கிறது, கார்டோடது உடனே என்ன சொல்கிறதுனே சொல்லலை. அவங்க ஷாப்போட கார்ட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்தாங்க, வரவே இல்லை. அது என்ன ஆயிடுச்சுன்னா சோனிக்கும் அந்த என்ன சொல்கிறது கடைக்குமான ஏதோ ஒரு இஷ்யூ போல் இருக்குது. அது அவங்களும் ரிசால்வ் பண்ணி பார்க்கணுன்னு என்னென்னமோ ட்ரை பண்ணாங்க. கஸ்டமர் கேருக்கெலாம் காண்டாக்ட் பண்ணாங்க. பட் ஆனால் முடியவே இல்லை. ஸோ ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. பாவம் குழந்தையும் பார்த்தீங்கன்னா ஜாலி நம்ம வாங்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே வந்துட்டு இருந்தான். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி பார்த்தீங்கன்னா எங்களால் வந்து இன்றைக்கி வந்து வாங்க முடியல. ஆக்சுவலாக நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா அனிருத்துக்கு வந்து அவனோட பர்த்டேக்குள்ளே கிஃப்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் ஐடியா. ஸோ அதுக்கு வந்து ரொம்ப நாள் இல்லை, இன்னும் எங்களுக்கு வந்து 3 days டைம் இருக்குது. ஸோ நாங்கள் கண்டிப்பாக ஆனால் வாங்கிடுவோம். இன்றைக்கி எங்களால் வாங்க முடியல. சரி ஓகே, உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்புறேன். பிடிச்சிருந்தா எல்லோரும் கண்டிப்பாக சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களோட ஃபீட்பேக் என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக ஏன் கூட கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக வந்து அன்றைக்கி வந்து கடையிலேருந்து கிளம்பி வீட்டுக்கெலாம் வரப்போ கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்தது. அதுக்கப்புறம் வீடியோவே எடுக்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் சரி ஓகே இந்த எண் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர் அண்ட் பை.